Okay children, now we are going to learn division sums. Okay, division nothing but it is very easy. You have already learned multiplication tables. Okay, we have already thorough. Okay, எல்லாமே memorize பண்ணியாச்சு. Multiplicationல நம்ம என்னது 2 digit 3 digits 10s ஆல multiply பண்றது எல்லாமே கத்துக்கிட்டோம் இல்லையா, முடிச்சிட்டோம். So divisionங்கிறது that is division is nothing but it is repeated subtraction. எப்படி addition multiplication க்கு என்ன சொன்னோம், repeated addition, that is multiplication. Here now we are going to discuss division, that is division means nothing but repeated subtraction. Okay, அது எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்னதுமா, division. multiplication க்கு அடுத்து that is division. Okay, தமிழ்ல வகுத்தல். வகுத்தல் ஓகேவா, டிவிஷன் நம்ம தமிழில் வந்து வகுத்தல். ஓகேவா, ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் தட் இஸ் டிவிஷன். ஓகே, சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தட் இஸ் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் 15 divided by this is the symbol of division. Okay, already we have discussed children addition, subtraction, multiplication. Now introduce this division, வகுத்தல். Okay, 15 divided by 5, this is the question. Okay, 15 divided by 5, find out the answer. ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், டிவிஷன்னா என்னது, ரிப்பீட்டட் சப்ராக்ஷன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாமா. இட் வி டூ தட் இஸ் 15 அண்ட் கீழே உள்ள நம்பர் என்னது 5. இதை மைனஸ் பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 5 minus 5 0 அண்ட் 1 என்ன பண்ணிடலாம், அப்படியே கீழே வந்துடும். ஓகேவா, ஸோ இது ஒரு சப்ராக்ஷன், ஒரு சப்ராக்ஷன் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இதே 5 மைனஸ், தட் இஸ் 10 minus 5 that is 5. ஓகே, இதை மைண்ட்லேயே பண்ணிடலாம் இல்லையா, 10 in the mind, 5 in the finger, before that is you have find out the answer 5. So this is the second subtraction. Okay, and again you write down the 5 here, and 5 minus 5 that is answer is 0. So this is the third time subtraction. 0 வர வரைக்கும் இது question. So 15 divided by 5, you have to find, this is the question. Okay, அப்போ 15 5 ஆல நான் என்ன பண்ணியிருக்கேன், subtract பண்ணியிருக்கேன், because division is a repeated subtraction. 15ல் 5 போனால் 10 மைனஸ் பண்ணியிருக்கோம், திருப்பி அந்த 5 எழுதி மைனஸ் பண்ணியிருக்கோம். என்ன வந்திருக்கு 5, திருப்பி மைனஸ் பண்ணால் 5, 5 minus 5 0, 0 வர வரைக்கும் சப்ராக்ஷன். இதுக்கு பேர் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன். டிவிஷன் த்ரூ ரிப்பீட்டட் சப்ராக்ஷன். இப்போ ஆன்சர் அங்கே எப்படி எழுதணும்னா, நீங்கள் எத்தனை தடவை how many times you did this subtraction, எத்தனை தடவை நம்ம சப்ராக்ஷன் பண்ணியிருக்கோம் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா, 1 2 3. அப்போ ஆன்சர் இங்கே என்ன வரும் நமக்கு, தட் இஸ் 3. புரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்போது உங்கள் ஆன்சர் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு செக்கிங் மெத்தட் இருக்குது. அப்போது இது 15, இப்போ 3 டேபிளை 5 வரைக்கும் சொன்னீங்கன்னா இது என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்போ 3 5s are, இது என்னது 15, 1 5 15, 3 5s are 15. So நம்ம answer this is correct. Okay, division first intro கொடுத்திருக்கேன். division is nothing but repeated subtraction. So first உங்களுக்கு இந்த மாதிரி sums தான் கொடுப்பாங்க. So 15 minus 5. So பண்ணிட்டு how many count பண்ணிக்கோங்க, subtraction, how many subtraction is taken out here, 1 2 and 3. So this is the answer. ஆன்சர் இது 0வையோ இதையோ அங்கே போய் எழுதக்கூடாது.
subtraction நீங்கள் எத்தனை தடவை பண்ணியிருக்கீங்கன்னு கவுண்ட், அதுக்கு தான் நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் subtraction, second subtraction and third subtraction. Understand children? 1, 2, 3. This is the answer for this question and find out this way. Okay, I will give you some more example of subtraction. Wait for a moment. So 3 more examples for you. So do these 3 sums by referring this model. Okay, so you have to repeat a subtraction. You have to subtract 7 from 14 up to 0. 0 வர வரைக்கும் 14ல இருந்து நீங்க 7 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? பண்ணி அது எத்தனை தடவை சப்ராக்ஷன் பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி you have to subtract 3 from 18 until the answer will be 0 and subtract 5 from 20 up to 0. Answer you have to, and count the how many times you have to subtract the number and count the subtraction times and write down the answer here. Okay, understand பண்ணிட்டீங்களா? 14 7ஆல 0 வர வரைக்கும் மைனஸ் பண்ணணுமா? எத்தனை தடவை சப்ராக்ஷன் பண்ணிருக்கீங்களோ அதுதான் உங்களோட ஆன்சர். இது வந்து 18 டிவைடட் பை 3. அப்போ 18ல இருந்து 3 0 வர வரைக்கும் 0 வர வரைக்கும் மைனஸ் கழித்தல் பண்ணி வரணும். அப்போ எத்தனை முறை கழித்தல் சப்ராக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை கவுண்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும். அதே மாதிரி 5 20லேருந்து கழிச்சுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு தடவையும், இது மாதிரி இந்த பேட்டர்னில். அப்போ எத்தனை தடவை கழித்தல் பண்ணியிருக்கீங்கன்னு எண்ணிங்கன்னா அந்த எண்ணிக்கை தான் இங்கே உங்களுக்கு விடை ஆன்சராக வரும். ஓகேவா? Thank you. Okay, dear children, today we are going to learn division. That is, after we have discussed multiplication, addition, subtraction and multiplication, yesterday we have discussed division is nothing but repeated subtraction. Okay, division ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? division is repeated subtraction. ஒரு நம்பரை till 0 வர வரைக்கும் ரிப்பீட்டடாக சப்ராக்ட் பண்ணி and how many times you have to subtract அதை கவுண்ட் பண்ணி அந்த பாக்ஸில் எழுத சொல்லி பார்த்தோம் இல்லையா? sums. that is nothing, அதாவது மல்டிப்ளிகேஷனுங்கிறது repeated addition. ஓகே, அதே மாதிரி division is nothing but repeated subtraction. ஓகே, அதான் division. உங்களுக்கு கிரேட் 3rd லெவல் அண்ட் 2nd and 3rd கிரேடில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு சிம்பிள் சம்ஸ் தான் இருக்கும். ஓகே, பட் டிவிஷன் மோஸ்ட்லி மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை யூஸ் பண்ணி செய்கிற மாதிரியான எண்கள் தான் வரும். ஓகேவா? லெட் வி see some more examples for division. How to divide 2-digit numbers and 0 ending numbers and 3-digit numbers. Okay, we have to see. Okay, let me see. Listen here. என் கூடவே அதான் நீங்கள் நோட்டில் ஒன்று முதல் செய்யும் போது பார்த்துக்கோங்க, அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் ப்ராக்டிஸ் சம்ஸ் நான் கொடுக்குறேன் இல்லையா, அதை நீங்கள் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஓகே, தட் இஸ் டுடே ஆல்சோ we are going to see division. Okay, okay children, so that is 30 divided by 6 first sum and 25 divided by 5. Okay, so take out the first sum for our calculation. That is, you have to, that is, this is a dividend. Okay, dividend number ங்கிறது எதை நம்ம which number is going to be divide, okay, with another, by the another number. This number is divisor. Okay, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? that is என்ன, இந்த நம்பருக்கு பேரு dividend. ஓகேவா? இது divisor. ஓகே, இது வகுத்தி, இது வகுப்படு எண். ஓகேவா? 30ங்கிறது என்னது? வகுப்படு எண். ஓகேவா? 30ங்கிறது என்னது? இங்கிலீஷில் dividend. ஓகே, 6ங்கிறது divisor.
ஓகேவா? தமிழில் 30க்கு வந்து வகுப்படு எண். நீங்கள் எந்த நம்பரை வகுக்க போகிறீங்களோ அதோடைய எண் வகுப்படு எண், அதுதான் என்னது? டிவிடெண்ட். ஓகே, டிவைசருங்கிறது வகுத்தி. எந்த எண்ணால் நீங்கள் வகுக்க போகிறீங்களோ, ஓகே, this to be divided by which number? 6. ஸோ இதுதான் வந்து வகுத்தி. டிவிடெண்ட்ங்கிறது வகுப்படு எண். ஓகே, which number is going to be divide, அதுதான் என்னது? டிவிடெண்ட். ஓகேவா? இப்போ இந்த சம்மை எப்படி எழுதணும்? how to write down this division sum? So this number should be right here and divided by, this is the symbol of division, and divisor should be right here outside of the number. ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? வகுப்படு எண் உள்ளே எழுதிட்டு, இது வகுத்தி. வகுத்திங்கிறது 6. 6ங்கிற எண்ணை வெளியில் எழுதணும். ஓகேவா? இப்போ இந்த 6 டேபிளை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் மேத்ஸ் ஒர்க்அவுட் காலத்தில் எழுதிக்கோங்க. 6 டேபிள் யூ ஹேவ் டு ரைட் யுவர் 6 டேபிள். திஸ் இஸ் த டிவைசர். ஸோ யூ ஹேவ் டு சே த 6th table. ஓகே, let me write 0, 6 is 0, 1, 6 is 6, 2, 6 are 12, 3, 6 are 18, 4, 6 are 24, okay, and 5, 6 are 30. Okay, that is உங்களுக்கு வந்து என்ன வரும்? 5, 6 are 30. டேபிள் சொல்லி பார்த்தீங்கன்னா 5, 6 are 30. So you have to write down the 5 here. Okay, 5, 6 are 30. இதுக்கு கீழே வர ப்ராடக்டோட நம்பரை என்ன பண்ணணும்? நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதினீங்கல்ல டிவைடன், அதுக்கு கீழே 30ங்கிறது எழுதணும். இப்போ லைன் போட்டு இது வந்து மைனஸ். ஸோ 30 minus 30. இங்கே எப்படி நீங்கள் 0 minus 0 செஞ்சுட்ருக்க வேணாம். ஓகே, ஹியர் சேம் நம்பர். ஸோ 30 minus 30, answer will be 0. Okay, this term is called as quotient, and this is remainder. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தமிழில் இதுக்கு ஈவு, கோஷியண்ட்டுக்கு பேர் ஈவு, ரிமைண்டருக்கு பேர் மீதி. ஓகே, இதான் டிவிஷன் சம்மோட, தட் இஸ் வாட் இஸ் டிவிஷன். டிவிஷன்னா என்னன்னு தெரியணும். அண்ட் ரைட் டவுன் த கொஸ்டின் அண்ட் யூ ஹாவ் டு நோ த டேர்ம்ஸ். அந்த நம்பருக்கு என்ன, இந்த நம்பருக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போது 30 divided by 6, 30 is dividend, that is தமிழில் வகுப்படு எண் வகுத்தி. இங்கே வெளியில் இருக்க டிவைசர் டேபிள், மல்டிப்ளிகேஷன் டேபிள் நீங்கள் சொல்லணும். ஸோ 6 டேபிள் till 30 வர வரைக்கும் யூ ஹாவ் டு ரைட் டவுன். ஸோ இங்கே ஒர்க் அவுட் காலேஜில் டேபிள்ஸ் எழுதியே இந்த சம் செய்யுங்க. ஓகேவா? ஸோ 5, 6 are 30. ஸோ 5 எங்கே போடணும்? கோஷியன் பிளேஸில் போடணும், அதாவது நம்ம டிவிஷன் சம்மில் டாப்பில். ஸோ 5, 6 are 30. Here 30 minus 30, answer will be 0. This is remainder. ஸோ நீங்கள் சம் முடித்தோன்னே டிவிஷன் சம்முக்கு கோஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த டேர்மை நீங்கள் எழுதணும். ஓகே, திஸ் வில் பி த இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, மார்க்ஸ் வில் பி given for this. Write down. You have to check the sum and write down the quotient and remainder. Quotient remainder எடுத்து எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? சம்மோட மேனிப்புலேஷன் இங்கே தான் எண்ட் ஆகுது. ஸோ இதை எடுத்து எழுதணும். எது கோஷியன்ட் எது ரிமைண்டருங்கிறது தெரியணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் செய்யலாம். வெயிட் பண்ணுங்கள். தட் இஸ் இதுக்கும் அதே மாதிரி நான் எழுதிடுறேன் இல்லையா? எது டிவைடன் எது டிவைசருங்கிறது ஒரு எக்ஸசைஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் எழுதி செய்கிறது ரொம்ப நல்லது. செகண்ட் சம் நமக்கு என்னது? 25 divided by 5. ஓகே, இது முடிச்சிட்டோம். ஸோ இது ஆன்சர் என்ன வந்தது? நமக்கு 5 வந்தது இல்லையா? கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் எடுத்து எழுதணும். ஸோ 25 divided by 5. இங்கே 25ங்கிறது என்னது?
dividend. Okay, question la dividend, and 5 is a divisor. 5 is a divisor. தமிழ்ல என்ன சொன்னேன்? டிவைடண்டுக்கு வகுப்படு எண், இது வகுத்தி. சரிங்களா? வகுப்படு எண். டிவைசருக்கு தமிழ்ல என்னது? வகுத்தி. எந்த எண்ணால் நீங்க வகுத்தல வகுக்கிறீங்களோ அந்த எண்ணுக்கு பேரு வகுத்தி. ஓகே, and this is question 25 divided by 5. Now you have to write the question 25 divided by 5. So you have to write down the fifth table here. Okay children, 0 5s are 0, 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 15, and 4 5s are 20, 5 5s are 25. இந்த நம்பர் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? Till the number 25 comes, you have to say the multiplication table. So write down 5 5s are 25. ஆன்சர் வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க? ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்க மேலே கோஷியன் பிளேஸ்ல நம்ம என்ன எழுதணும்? 5. 5 5s are 25. 25 எங்க எழுதணும்? And minus. So 25 minus 25, here your answer will be 0. Okay, and what is this term and this term? It is called as quotient. 5 is a quotient. 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 And this is the remainder. Okay, and write down the answer. இது எடுத்து எழுதணும். Q is equal to 5 and remainder is equal to 0. So this is a way to how to write down the, and you have to know the terms and write down the number by using multiplication table, and you have to calculate this division sums. Okay children, but you have to memorize up to table 2 from 2 to 10. Third standard வரும்போதே உங்களுக்கு டேபிள்ஸ் தரோவா 2 டேபிள்ல இருந்து 10 டேபிள் வரைக்கும் up to 10 numbers. ஓகேவா? இது கவுண்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருந்தா டிவிஷன் சம்ஸ்லாம் நீங்க வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க முடியாது. So you have to by heart that multiplication table from 2 to 10. Okay, and some more few more examples for you for your practice. I give you okay, this two sums we have completed and practice this. 30 divided by 5, 18 divided by 2 and 54 divided by 9. So among these three sums, same method. You have to say the multiplication table 5, here 2 and 9. இதுக்கு வந்து பெருக்கல் வாய்ப்பாடு 5. ஓகே, சொல்லி இந்த சம்மை இதே மாதிரி எழுதி செய்யுங்க. அடுத்து இது இந்த வாய்ப்பாடு 2, இது 9. ஓகேவா?